வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் ஹாஜா கனி அவர்களும் சமூக ஆர்வலர் பானுகம்ஸ் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். ஒரு வினோதமான செய்தியோட தொடங்க வேண்டியது இருக்குது. அது வினோதம் தானாங்கிறதையும் நீங்கள் தான் சொல்லணும். பீகார் மாநிலத்தில் SSLC தேர்வில் வினோதம். மாணவர்கள் காப்பி அடிக்க ஜன்னல் மீது ஏறி பிட் காகிதம் கொடுத்த பெற்றோர் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி. அதில் இருக்கக்கூடிய படம் வந்து கட்டுமான பணி நடக்கும்போது சாரம் கட்டி எல்லா தொழிலாளர்களும் வேலை செய்துட்டு இருக்கிற மாதிரி அந்த கட்டிடத்தின் ஜன்னல்கள் எல்லாத்துலேயும் வந்து பெற்றோர்கள் இருக்காங்க. ஜன்னல் வழியாக புத்தகங்களை கிழித்தும் பிட்டுகளை கொடுத்தும் உள்ளே பரீட்சை எழுதுகிற மாணவர்களுக்கு உதவி செய்கிறாங்க அப்படின்னு அந்த செய்தி சொல்லுது. அந்த செய்தியை பேராசிரியராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இங்கே தமிழ்நாட்டில் பிட் அடிக்கிற மாணவர்கள் எல்லாம் பிடிக்கிறாங்கன்னு செய்தி வந்துட்டு இருக்கு. அங்கே வந்து பெற்றோர், பள்ளி நிர்வாகம், அரசு நிர்வாகம் எல்லாம் சேர்ந்து பிட் கலாச்சாரத்திற்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மாதா, பிதா, குரு, தெய்வம்னு வரிசைப்படுத்துவாங்க. ஒருவர் அறிமுகப்படுத்தி வைப்பார்கள். மாதா பிதாவையும், பிதா குருவையும், குரு தெய்வத்தையும் அறிமுகப்படுத்த வேண்டும்ங்கிறது வரிசை முறை. இப்போ மாதா, பிதா, குரு மூன்றும் சேர்ந்து ஒரு மோசமான கலாச்சாரத்தை வருங்கால தலைமுறைக்கு அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது கல்வி சூழலும் கல்வியல் சார்ந்த அறங்களும் எப்படி சீரழிந்து கொண்டிருக்கின்றன, எப்படி தேர்தல் சீரழிந்து போகிறதோ அதுபோல் தேர்வும் சீரழிந்திருக்கிறது. இந்த இரண்டிலுமே மாற்றம் தேவையாக இருக்கிறது. ஏன் இப்படி உயிரை பணயம் வைத்து கட்டுமான தொழிலாளர்கள் போல சாரம் வைத்து ஏறி இந்த படத்தை நான் பார்த்தேன், தூக்கி அப்படி மேலே போடுகிறார்கள். இதுக்கு காரணம் என்ன? அந்த மதிப்பெண் தான் அந்த பிள்ளைகளுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கப் போகிறது. கல்வியின் குறைந்தபட்ச நோக்கம் சுய சிந்தனையாளர்களை உருவாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பார் பேராசிரியர் வசந்தி தேவி. இப்பொழுது சுய சிந்தனை அற்றுப்போகிறவர்களை தயாரிக்கிற இடமாக கல்விக்கூடங்கள் மாறி இருப்பது வேதனை. ஒரு மனப்பாட எந்திரங்களாக மதிப்பெண்ணை வைத்தே அனைத்தையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மாறி வருகிறது. அப்பொழுது சுய சிந்தனைக்கு அப்படி ஒரு கல்வி சூழல் இருக்கு, அப்படி ஒரு தேர்வு சூழல் இருக்கு அப்படிங்கும்போது அதுதான் விதின்னா அந்த விதிக்கு உட்பட்டு தான் அந்த ஆட்டத்தை நம்ம விளையாடியாகும். கண்டிப்பா அதை வந்து மார்க் எடுக்கிற மாதிரி, மதிப்பெண் எடுக்கிற மாதிரி நீங்க பேராசிரியர்கள் பள்ளிக்கூடத்துல அல்லது கல்லூரியில சொல்லி கொடுத்துடுறீங்க. சொல்லி கொடுக்கறது வரைக்கும் தானே அந்த வேலை. நீங்க அவர்களை வந்து பார்த்து எழுத சொல்லி மதிப்பெண் எடுக்கிறதுக்கு துணையாக நிற்கணும் அப்படிங்கிறது எங்க இருந்து வருது? அப்படி உடந்தையாக இருக்கிறது எங்க இருந்து வருது? இது ஒரு சரியான இடத்துக்கு வந்துருக்கீங்க. இங்க பாடத்திட்டங்கள் நடத்தப்படும் அளவுக்கு விழுமியங்களும் அறங்களும் நடத்தப்படுவதில்லை. அதை நடத்த வேண்டாம் என்று நீக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது பொறியியல் மருத்துவக் கல்லூரிகளில் மொழி பாடங்கள் கிடையாது. ஏன்னா மொழியை சொல்லித் தருவது வாயிலாக மொழியில் உறைந்திருக்கின்ற அறங்களை, வாழ்வியல் நெறிகளை கற்றுத்தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது. அது வேண்டாம். வருங்கால பணக்காரர்கள் வந்தால் போதும், வருங்கால தொழிலதிபர்களும் வெற்றி பெறக்கூடிய மனிதர், அதாவது பொருளாதாரத்தில் வெற்றி பெறுபவர்கள் வந்தால் போதும், அதற்கு ஏற்ப ஒரு கருவியாக கல்வி இருந்தால் போதும் என்கிற அளவுக்கு நெருக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? அதுதான் பிரச்சனை. வருங்கால தலைமுறையை ஒரு பொறுப்புள்ளவர்களாக, நல்ல குடிமக்களாக, சிந்தனையாளர்களாக, பண்பாடு மிகுந்தவர்களாக உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கம் அதிக மதிப்பெண் எடுத்தவர்களாக உருவாக்கினால் போதும். ஏனென்றால் மதிப்பெண் தான் அவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது என்று குறுகி இருக்கிறது அல்லவா? அதனுடைய வெளிப்பாடு இது அறங்கள். த எஜுகேஷன் வித்தவுட் எத்திக்ஸ் கேன் மேக் கிளவர் டெவில்ஸ் நாட் தி ஸ்காலர்ஸ் என்று சொல்வார்கள். அறநெறி இல்லாத கல்வி புத்திசாலியாக இருக்கின்ற பிசாசுகளை உருவாக்குமே தவிர கல்வியாளர்களை உருவாக்காது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல், அதிகமான இளைஞர்கள் பெற்ற ஒரு நாடு, நடக்க முடியாமல் பல பிரச்சனைகள் தள்ளாடி கொண்டிருக்கிறது. அது பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் விவேகானந்தர் சொல்வார், 100 இளைஞர்களை கொடுங்கள் என்றார். லட்சக்கணக்கான இளைஞர்களை பல்கலைக்கழகங்கள் கொடுத்தும் நாட்டை மாற்ற முடியவில்லை. காரணம் இது. நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த செய்தி? அதாவது இது ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒன்று வந்து நம்மளுடைய கல்வியின் தரம் அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பார்வை. இன்னொன்று வந்து இந்த பர்டிகுலராக நடந்திருக்கிற இந்த இஷ்யூவில் இதன் பின்னால் அரசியல் இருக்கிறதா இருக்குது. கடந்த 40 வருடங்களாக பீகாரோட எஜுகேஷன் சிஸ்டம், அதில் வந்து அந்த மினிஸ்டர் சொல்லியிருக்கிறாரு, எங்களால் ஒரு ஃபேர் மேனரில் எக்ஸாம்ஸை நடத்தவே முடியல. ஒரு மினிஸ்ட்ரி அப்படி வந்து சொல்றாருன்னா என்ன அர்த்தம்னா, லாலுவோட பெற்றோர்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் பீகாரில் நேர்மையாக தேர்வை நடத்துவது முடியாத காரியம் அப்படின்னு. பெற்றோருடைய ஒத்துழைப்பா இல்ல அரசினுடைய ஒத்துழைப்பு இந்த இதுல இருக்கு? சொல்றாங்க. அமைச்சர் வந்து பெற்றோர்களின் ஒத்துழைப்பு, மாணவர்கள் பெற்றோர்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் பீகாரில் நேர்மையாக தேர்வை நடத்துவது முடியாத காரியம்னு அமைச்சர் சொல்றாரு. அரசினுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா கூட நேர்மையான முறையில் மாணவர்கள் பெற்றோர்கள் ஒத்துழைப்பு இல்லைன்னா அரசு வந்து மாணவர்கள் பெற்றோர்களுடைய சைடுக்கு போயிடும் அப்படிங்கிறது அவர் சொல்றது. அரசு
அரசு வந்து மாணவர் பெற்றோர் சைடுக்கு போகிறதா, இல்லை அரசின் விருப்பத்துக்கு ஏற்ப மாணவர்களையும் பெற்றோர்களையும் இவர்கள் மாற்றுகிறார்களாங்கிறது தான் இந்த இடத்துல கேள்வி. இந்த இடத்துல நான் அதை தான் பார்க்குறேன். அரசு வந்து மாணவர்களையும் பெற்றோர்களையும் மாற்றிக்கொண்டிருக்கிறது இல்லை கெடுத்து கொண்டிருக்கிறதுங்கிறது தான். ஏன்னா லாலுவோட பீரியடில் பீகாரோட லிட்ரஸி ரேட்டை வந்து உயர்ந்ததுன்னு காமிக்கிறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்ததுன்னு அப்போவுமே பெரிய புகார்கள் வந்து. இப்போ கடந்த பல வருடங்களில் பீகாரோட லிட்ரஸி ரேட்டுன்னு நீங்கள் புள்ளி விவரங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது உயர்ந்திருக்கிறது. ஆனால் என்ன மாதிரி அதே இது ஒரு டாக்டர் அங்கேருந்து வருகிற ஒரு டாக்டர்கிட்ட யூகேல ஒரு இது கேட்குறாங்க. ஒரு இன்டர்வியூவில் அவர் சொல்கிறாரு ஹார்ட் வந்து ரைட் சைடு இருக்குது அப்படின்னு. ஒரு எம்பிபிஎஸ் படித்த ஒரு டாக்டர் மேல் படிப்புக்காக யூகே போன இடத்துல ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறார். அப்போ என்னன்னு பார்க்கும்போது தான் அதிலிருந்து கிளம்பியது தான் அந்த சர்ச்சை. அப்போ பீகாரில் லிட்ரஸி ரேட் எப்படி இருக்குது, எதனால் உயர்ந்திருக்கு, ஆனால் களத்தில் வந்து நேரடியாக பார்க்கும்போது ஃபேக்ட் வேறு விதமாக இருக்குது அப்படிங்கும்போது அதில் மிகப்பெரிய அரசியல் இருக்குது. இந்த மாதிரி எஜுகேஷனில் முதற்கொண்டு அரசியல் புகுந்து சீரழித்து கொண்டிருக்கிறதுங்கிறதுக்கு தான் பீகார் ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஆனால் நம்ம ஓவராலாக இந்தியாவில் இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம், நம்ம மெட்ரிக்னு சொல்கிறோம், ஸ்டேட் போர்டுன்னு சொல்கிறோம், எல்லாமே வந்து மனப்பாடம் சார்ந்ததாக இருக்கிறது. ஒரு அறிவை உயர்த்துவதாக இல்லை சுய சிந்தனையை ஏற்படுத்துவதாக இல்லைங்கிறது நிஜம். நீங்க அது அரசியல் காரணங்களை அவங்க சொல்றதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அது பீகாரை தாழ்த்தி காட்டுவதில் சில பேருக்கு பெருவிருப்பம் இருக்கும். என்றால் நட்டத்தில் இயங்கிய ரயில்வேயை லாபத்தில் மாற்றிய பீகார் இந்த லாலு அவர்களை கோமாளி போல சித்தரித்து காட்டுவது இந்த ஒரு மேலாதிக்க தத்துவத்தை மேலெடுக்கின்ற அரசியல் சக்திகளுக்கு ஒரு வழக்கம் தான். இதில் அரசியல் இருக்கிறது. நான் கேட்பது பீகாரில் மட்டும் அந்த நிலைமையா? தமிழ்நாட்டில் மிக அதிக மதிப்பெண் பெற்று அண்ணா பல்கலைக்கழகத்தில் இடம் பிடித்தவர்கள் முதலாம் ஆண்டிலேயே படுதோல்வி அடைவதும் அவர்கள் அந்த சூழலை சமாளிக்க முடியாத திணறுவதும் தெரிந்த விஷயம்தான். ஆக மனப்பாடத்திற்கு ஏற்ப தயாரித்து அனுப்பும் பொழுது அவர்கள் இன்னொரு சுயசிந்தனை சார்ந்த கல்வி முறை எதிர்கொள்ளும் பொழுது அவர்கள் அது தடுமாறுகிறார்கள். அந்த நிலை வர்றதை வந்து புரிஞ்சுக்க முடியுது. அது புரிஞ்சுக்க முடியுது. அதுல உண்டான சிக்கல்களை எப்படி சரி செய்வது அப்படிங்கிறத யோசிக்கணுங்கிறத தற்கொலை வரைக்கும் தமிழ்நாட்டில் போய் அதையும் ஏற்க முடியுது. ஆனா காப்பி அடிக்கிறதுக்கு அனைத்து விதமான உதவிகளையும் செய்வது அப்படிங்கிறது எப்படி? அதாவது பீகார் அரசு காப்பி அடிப்பதற்கு உதவி செய்து லிட்ரஸி ரேட்டை கல்வி விகிதத்தை அதிகரிக்க பார்க்கிறது என்பதுதான் சகோதரி வைத்திருக்கிற குற்றச்சாட்டு. அப்படி ஒன்று இருக்குமானால் மிக கொடுமையாக செய்து அது கல்வியை படுகொலியில் தள்ளக்கூடியது, அது கண்டிக்கப்பட வேண்டியது என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம தமிழகத்தில் நீங்கள் பாருங்கள், மதியம் 12 மணி ஆயிடுச்சுன்னா இந்த அண்ணா சாலையில் போகின்ற பேருந்துகளில் மாணவர்கள் தாளம் போட்டு கொண்டு பொதுமக்களுக்கு செய்கின்ற இடையூறுகள் நான் மாணவராக இருந்த காலத்திலிருந்து இப்போது வரை பார்த்து கொண்டிருக்கேன். பல ஆட்சிகள் மாறி இருக்கின்றன. இப்பொழுது நான் இதை சொல்லித்தான் தமிழகத்திற்கு தெரியுமா? அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் அதில் தாளம் போட்டுக்கொண்டு பொதுமக்களுக்கு இடையூறு செய்து கொண்டு காதில் கேட்க முடியாத பாடல்களை பாடிக்கொண்டு வருவது தமிழ்நாட்டில் நான் மாணவ பருவத்திலிருந்து 15 ஆண்டுகள் பேராசிரியர் பணி காலம் வரைக்கும் தொடர்ந்து கொண்டு தானே இருக்குது. அரசுக்கு தெரியாதா? ஆகவே இந்த அதிகாரங்கள் அங்கே நீண்டால் நமக்கு பாதிப்பு வருமோ? சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டும் பொழுது நம்முடைய ஆதரவு குறித்தெல்லாம் சிந்திக்கக்கூடாது. இந்த பொலிட்டிக்கல் வழி எல்லாத்துக்கும் வரணும். பீகார் மாநிலத்துக்கு மட்டும் சொல்லிட்டா பாஜக எம்பி ஒருத்தவர் அவர் வந்து தேர்வாகி போயிருக்கிறாரு. பசுவின் கழிவுகளில் கேன்சரை குணப்படுத்தக்கூடிய அம்சங்கள் இருக்கின்றன என்று பேசுகிறார். இதுக்கு ஆதாரமாக அவர் என்ன சமர்ப்பித்திருக்கார் தெரியவில்லை. வலது பக்கம் இதயம் இருக்கின்றது என்று அவர் சொன்னதற்கும் இப்படி சொல்வதற்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது? பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஸ்டெம் செல் ஆராய்ச்சியில் ஈடுபட்டார்கள் நம்முடைய வேதிகள் என்றெல்லாம் சொல்றாங்களே, இதற்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? ஆகவே இதுவெல்லாம் ஒரு தாங்கள் சார்ந்திருக்கின்ற தத்துவத்தை தூக்கி பிடிப்பதற்கு கல்வியை ஒரு கருவியாக்கக்கூடிய பாணி தான் அது. அது எவ்வளவு மூடத்தனமும் பிற்போக்குத்தனமும் உள்ளதாக இருந்தாலும் இதை அறிவியல் மூலம் ஒரு மூடத்தனத்திற்கு முட்டு கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் வருகிறது. அது ஆட்சியாளர்கிட்ட இல்லையா? அந்த அரசியலை நீங்க கண்டிக்க மாட்டீங்களா? இல்லை, அதாவது இதை கல்வி சார்ந்து பார்க்கலாம். ஒரு அறிவுத்தளத்திலேருந்து ஒரு பேராசிரியர் பேசுவது இந்த மாதிரி அதில் அந்த ஒரு பார்வை பார்க்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா ஒரு எம்பி பேசுவது அவர் புராணங்கள்லேருந்தும் அந்த மாதிரியான ஒரு பார்வை. ஆனால் ஒரு டாக்டர் வந்து ஒரு ப்ரொஃபஷனலி குவாலிஃபைட் டாக்டர் இந்த மாதிரியான ஒரு தவறான அடிப்படையில் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் கூட தெரிகிற ஒரு விஷயத்தில் தவறு செய்கிறார் போது அந்த இடத்துல தான் கல்வி குறித்த கேள்வி வருது. ஆக நாம அதைத்தான் அப்படித்தான் பார்க்கணும். இங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பஸ்ல கலாட்டா பண்றாங்கங்கிறது வேற, அது வந்து ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் சொல்லலாம். ஆனா எஜுகேஷன்ல தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான இன்ட்ரூஷன்ஸ் இருக்குதா அப்படின்னா தமிழ்நாட்டில் அந்த மாதிரி கிடையாது. மாணவர்கள் தொடர்பான விஷயங்கள்ல அரசு தலையிட தயங்குகிறது அப்படிங்கிறத அவர் சொன்னதனுடைய சாரமாக அந்த வகையில் அதை ஒத்துக்கிட்டாங்க. அது தமிழ்நாட்டிலையும் சரி பீகார்லையும் சரி எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி அதுல வந்து அரசு வந்து அதை ஏன் தலையிட தயங்குது அப்படின்னா ஏன்னா மாணவர்களை
அரசியல் படுத்தி அவரவர் கட்சிகளுக்கான ஒரு பீரங்கிகளாக இல்லை கள பணியாளர்களாக தயார்படுத்தி வச்சிருக்கிறது அரசியல் கட்சிகள். அப்போ தலையிட தயங்குவதில் பெரிய ஆச்சரியம் இல்லை. நீங்கள் மனப்பாடம் செய்து தான் மதிப்பெண் வாங்கி தான் வந்து கல்வி தரத்தை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்லி கல்வி சூழலையும் கல்வி திட்டத்தையும் விமர்சனம் செய்கிறீங்க. கிட்டத்தட்ட 2 பேருமே அந்த புள்ளியில் வந்து இணைந்து நிற்கிறதாக நான் பார்க்குறேன். ஆனால் அதுக்கு மாற்றாக நீங்கள் 2 பேரும் ஒரே தீர்வை சொல்லுவீங்களாங்கிறது எனக்கு தெரியல. இல்லை, நீங்க இன்னொரு கல்வி திட்டம்னா வேத காலத்தில் இருக்கக்கூடிய கல்வி முறைக்கு அப்படின்னு சொல்லுவீங்களா? வேத கால கல்வி முறை என்பது கல்வி அல்லது மறுக்கின்ற முறை இல்ல, வேத கால கல்வி முறை, மதரசா கல்வி முறை, அல்லது வேறு ஜனநாயகப்படுத்தப்பட்ட வேறு விதமான கல்வி முறை அப்படின்னு சொல்லி பல்வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, வாய்ப்புகள் இருக்கு அது சரி செய்வதற்கு. ஆனா நீங்க எதை முன்வைப்பீங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக. சுய சிந்தனையை தூண்டுகின்ற மதச்சார்பற்ற ஜனநாயக கல்வி முறை, அது வந்து எதையும் கேள்வி கேட்க மனிதனை தூண்டுகின்ற கல்வி முறையாக இருக்கணும். எதை கற்றுக்கொண்டாலும் அது குறித்து கேள்வி கேட்டுவிட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை கல்வி முறை வழங்க வேண்டும். அது பிட்டடிக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இப்போது சிபிஎஸ்சியில் என்ன யோசித்து கொண்டிருக்கிறார், புத்தகத்தையே கையில் கொடுத்துருவோம். இது பார்த்து பிட்டடித்து எழுதுவதை விட புத்தகத்தை பார்த்து எழுதுவது மிகச் சிரமமானதுன்னு கல்வியாளர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா அவன் புத்தகத்தை படிச்சிருக்கணும், எங்கே என்ன பக்கம் இருக்குதுன்னு. அது கூட பக்கத்தில் 18ஆம் பக்கம் பார்த்து எழுதுன்னு கேட்டு எழுதுகிற வாய்ப்பு இருக்குது. ஆக ஊழல் எல்லா இடத்திலும் ஊடுருவி இருக்கின்றது. அது பள்ளியிலிருந்து தொடங்குகிறது என்பதுதான். இப்போது இந்திய ஜனநாயகத்திற்கு வருங்கால தலைமுறையை தயார்படுத்துவதற்காகத்தான் கல்லூரியில் பேரவை தேர்தல்களை கொண்டு வந்தாங்க. அந்த தேர்தல்களில் பார்த்தா இதை அது மிஞ்சும் வகையில் இதில் இருக்கின்ற எல்லா அம்சங்களும் அதில் இருக்குது. ஆகவே மாணவர், அதாவது மக்கள் எப்படியோ அதுக்கு தகுந்த தலைவர்கள் கிடைக்கிறார்கள். தலைவர்கள் சிறப்பான பார்வை உடையவர்களாக இருந்தால் மக்கள் சிறப்பாக வருவார்கள். இங்கே இரண்டுமே போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வி முறையில் அதிக மதிப்பெண் எடுத்து விட்டால் போதும், எல்லாம் கிடைத்துவிடும் என்கின்ற நம்பிக்கையை முதல்ல உடைக்கணும். இப்போது மதிப்பெண் குறைவாக இருப்பவர்கள் எல்லாம் புத்தி குறைவானவர்கள் என்கின்ற பார்வை முதல்ல குறையணும். அந்த நிலை தள்ளும்போது தான் இந்த 11, 12ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களை படுத்துகிற பாட்டில் அவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டு சிறு வயதிலேயே தங்களுடைய பிள்ளைமை சுதந்திரத்தை இழந்து விடுகிறார்கள் என்ற ஆராய்ச்சியெல்லாம் சொல்லுது. இந்த கொடுமையிலிருந்து முதல்ல இளைய தலைமுறையை வெளியே கொண்டு வரணும். நீங்க எப்படி பாக்குறீங்க? மாற்றுன்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா ஓப்பன் புக் எக்ஸாம்ஸ் தான் பெஸ்ட். ஏன்னா அந்த மாதிரி இருக்கும்போது புத்தகத்தை படித்திருக்கணும். அந்த சுய சிந்தனைங்கிறது வெளியில் போய் அதை அப்ளிகேஷன் வாழ்க்கையில் போய் செய்யும்போது இந்த மாதிரியான தயார்படுத்துதல்கள் அந்த இடத்துல உதவும். சுய சிந்தனை அந்த இடத்துல தான் அப்ளை ஆகும். ஆனால் படிக்கிற காலங்களில் ஓப்பன் புக் இதை கொடுத்தீங்கன்னா ஃபுல் இதை படிப்பாங்க. என்ன இதுலேருந்து வருதுன்னு தெரியாது, எல்லா நாலேஜும் உள்ளே இருக்குவாங்க, கேட்குறதுக்கு பதில் சொல்ல முடியும். ஒரு இதுதான் ஃபார்மேட், இந்த இதுக்குள்ளே தான் நீங்கள் இயங்கணும்னு எப்போவுமே கன்ஃபைன்டு ஸ்பேஸுக்குள்ளே இயங்குறவங்களால அதை தாண்டி பெரிய அளவில் சிந்தனை வளராது. அந்த இதில் ஓப்பன் புக் இதை தான் நான் மாற்றா சொல்கிறேன். ஓப்பன் புக் இதை தான் மாற்றா சொல்லுங்க. அப்போ இதனுடைய இன்னொரு வடிவமாக அதை பார்க்கலாமா? இப்போ பிட்டு கொடுக்கறத, புத்தகத்தை சில பக்கங்களை கிழிச்சு கொடுக்கறத, இது இந்த பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸிக்கு மாப் ரூலும் ஈக்குவல் பண்ணலாங்கிற மாதிரி. அதாவது சரி, இப்போ இருக்கிற பெரிய விபத்து என்னன்னா, வகுப்பறைகள் அதிகமாக கேள்வி கேட்கப்படக்கூடிய இடங்களாக இருக்கணும். இப்போ கேள்வியே கேட்கப்படாமல் ஒரு மயான அமைதி நிலவுற இடம் தான் சிறந்த வகுப்பறைங்கிற சான்றளிக்கப்படுற சூழல் இருக்குது இல்லவா? இது மாதிரி கருத்தாக்கங்கள் இருந்து சமூகம் விடுபடணும். கேள்விகள் இதுல வந்து பாடத்திட்டமோ அரசோ எங்க வருது? இதுல வகுப்பறையில வந்து ஜனநாயகத்தை நிலைநிறுத்த வேண்டிய பொறுப்பு வந்து ஆசிரியர்களுக்கு அப்படின்னு சொன்னா நீங்க ஏற்பீங்களா, மறுப்பீங்களா? கண்டிப்பா. ஒரு ஆசிரியன் ஒரு செய்தியை சொல்லும் பொழுது அது குறித்து கேள்வி கேட்கின்ற உரிமை மாணவனுக்கு இருக்கும். நான் என்னளவில் அதை நான் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கேன். எனக்கு முன்னோடிகளாக இருந்த என்னுடைய பேராசிரியர்கள் இன்குலாப், கம்பம் சாவுலமீத் போன்றவர்கள்லாம், கவிகோ அப்துல் ரஹ்மான் இவர்கள்லாம் தங்கள் வகுப்பை கிரியேட்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய ஆக்கத்திறன் சார்ந்த வகைக்கு கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு சொல்லப்போனால் வகுப்பில் மாணவன் ஜொலிப்பதை விட அவனுக்கு அவனே போட்டுக்கொள்கிற மேடைகள், கலை விழாக்கள், மாணவர்கள் நடத்துகிற விழாக்களில் அவர்கள் அதிகமாக ஜொலிக்கிறார்கள், அதிகமாக ஈடுபாட்டோடு இருக்கிறார்கள் என்பது நமக்கு எங்கே நாம் மாணவர்களை கவர தயங்கினோம், எங்கே தவறினோம் என்று சிந்திக்க வைக்கிறது. மாணவர்களாக ஈடுபாடு காட்டக்கூடிய செய்திகளை நாம் கடுமையாக தடுத்து வைக்கிறோம் அல்லது அதை நேர்படுத்தாமல் இருக்கிறோம். இன்னும் குறிப்பாக நாம் சொல்ல கர்ம வீரர் காமராஜர் சொன்னதாக சொல்வார்கள், ரசனை கெட்டதால் தான் சகலமும் கெட்டது என்று. இன்றைக்கு இளைய தலைமுறைகளிடமிருந்து அருமையான ரசனை வளர்த்தெடுக்கப்படவில்லை. ஆகவே அது மோசமான ரசனையாக போகிறது. நல்ல வாசிப்பு முறை அறிமுகப்படுத்தப்படவில்லை. எல்லாமே படிப்பு 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 என்று அந்த நெருக்கடி கொடுப்பது தான் அவர்களை மற்ற ஆரோக்கியமான திசைகளை தேடவிடாமல் தடுக்கிறது என்கின்ற ஒரு விமர்சனமும் இருக்குது. தொடர்ந்து பேசலாம். மகாத்மா காந்தி குறித்த விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் பிரமுகர் சாத்வி பிராச்சியினுடைய சர்ச்சைக்குரிய பேச்சால் உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவையில் வியாழக்கிழமை கடும் அமளி அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்குது.
இந்திய சுதந்திர போராட்டத்தில் மகாத்மா காந்தியினுடைய பங்களிப்பு மிக குறைவானது. உண்ணாவிரதம் போன்ற காந்திய வழிகளால் நம்ம இந்திய சுதந்திரம் கிடைக்கப்பெறவில்லை. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங், சந்திரசேகர் ஆசாத், ராம் பிரசாத் பிஸ்மில் ஆகியோருடைய போராட்டங்களால் தான் நமக்கு விடுதலை கிடைத்தது அப்படின்னு அவங்க பேசியிருக்கிறாங்க. அதற்கு யூபி சட்டப்பேரவையில் கண்டன தீர்மானம் நிறைவேற்றணும் அப்படின்னு முயற்சி நடக்கும்போது அமளி நடந்ததுங்கிறது அந்த செய்தி. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த பிரமுகருடைய பேச்சை? சாட்சியோட பேச்சு மீண்டும் ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சு தான். மார்க்கண்டேய கட்சும் இதே லைன்ஸில் தான் கொஞ்ச நாள் முன்னால் பேசியிருந்தார். அவருக்கு எதிராக பார்லிமெண்ட்டில் இதெல்லாம் கூட பாஸ் பண்ணாங்க. திரும்ப அதே இதுலேருந்து இந்த லைனில் பேசியிருக்கிறாங்க. அதாவது ஒரு வரலாற்றின் இதில் நாம் அந்த காலத்தில் இல்லை, அந்த பீரியடில், அந்த பர்டிகுலர் பீரியடில் காந்தியினுடைய காலத்தில் என்ன மாதிரியான அரசியல் சிச்சுவேஷன்ஸ் இருந்தது, ஒவ்வொருவரும் அதை எப்படி எதிர்கொண்டாங்க அப்படிங்கிறதுல நாம் நம்மளுடைய விமர்சனங்களை வைக்கலாம், இந்த மாதிரி செஞ்சுருக்கலாம்னு. ஆனால் அதையெல்லாம் தாண்டி காந்தி வந்து அபவ் ரிப்ரோச் அப்படிங்கிறது எதில் வருது அப்படின்னா, அவர் அஹிம்சைங்கிற ஒரு இதை வந்து முன்வைத்தார். அந்த ஒரு பர்டிகுலர் காரணத்துக்காகவே காந்தியை எந்த விதமான விமர்சனங்களும் செய்யக்கூடாதுங்கிற ஒரு வாதத்தை நம்ம வைக்கலாம். அதைத்தான் அவங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு உலகத்துக்கு தேவையாக இருக்கிறது அஹிம்சை தான். அந்த அஹிம்சைங்கிற கான்செப்டை இன்னைக்கு உலகத்துக்கே வந்து காந்தி ஒரு உதாரணமாக கொடுத்துட்டு போயிருக்காருங்கும் போது அந்த ஒரு காரணத்துக்காக காந்தி வந்து சீசஸ் ஒய்ஃப் அபவ் ரிப்ரோச்ன மாதிரி தான் காந்தியும். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது காந்தி ஒரு முறை கொல்லப்பட்டார், காந்தியம் ஒவ்வொரு முறையும் கொல்லப்படுகிறது. இன்றைக்கு அவர்கள் காந்தியை மிக கடுமையாக குறிவைப்பதற்கு காரணம் அவர்கள் கனவை தன் கைத்தடியால் கலைத்தவர் காந்தி என்பதுதான். அவர்கள் காந்தியை ஏன் கொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது? 3 முறை முயற்சி நடந்து, நான் நேரம் குறைவாக இந்த புத்தகத்தை சமர்ப்பித்து விடுகின்றேன். இது அவருடைய கொள்ளுப்பேரன் துஷார் காந்தி காந்தியை கொல்வோம் அப்படிங்கிற தலைப்பில் எழுதியிருக்காரு. உழுக்குகின்ற உண்மைகள். அந்த காலத்தில் நாம் வாழவில்லை என்று சகோதரி சொன்னாங்க. ஆனால் அந்த காலத்தின் ஆவணங்கள் சாட்சியப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இவர்களெல்லாம் திடீரென்று வந்தார்களா? இல்லை. காந்தி பிரிட்டிஷ் முகவராக இருந்தார். காந்தியின் பங்களிப்பு குறைவு என்று பேசக்கூடியவர்களெல்லாம் நெடுநாள் இதை பேச ஆசைப்பட்டு கொண்டிருந்தார்கள். மத்தியில் வந்திருக்கின்ற ஆட்சி மாற்றம் இப்படியெல்லாம் பேசுகின்ற துணிச்சலை அவர்களுக்கு தந்திருக்கின்றது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இவர்கள் நேற்று பிறந்து வந்த குழந்தைகள் அல்ல. இவர்கள் நெடுநாள் இந்த கருத்தை நெஞ்சிலே, இந்த நஞ்சை தாங்கி கொண்டிருந்தார்கள். அந்த நஞ்சை துப்புவதற்கான தருணம் இப்பொழுது கனிந்திருக்கின்றது. அதுதான் அஹிம்சை என்பது காந்தியின் கொள்கை, ஹிம்சை என்பது இவர்களின் கொள்கை. காந்தியின் கையிலே கைத்தடி என்றால் இவர்கள் கையிலே சூளங்கள். அது குறிபார்க்கின்றன. ஒரு முனை முஸ்லிம்களையும், இன்னொரு முனை கிறிஸ்தவர்களையும், இன்னொரு முனை உங்களை போன்றவர்களையும், அதாவது நடுநிலையாக இருக்கக்கூடிய இந்துக்களையும் குறிவைக்கின்றது என்றுதான் திருச்சியில் இருக்கின்ற பிரகடனம் செய்து திருச்சியிலே சூளம் விநியோகம் நடந்தது இல்லையா? அப்பொழுது இம்சைவாதிகள் அகிம்சையின் அடையாளமாக இருக்கக்கூடிய காந்தியை குறிவைப்பதில் அவருடைய அந்த பிம்பத்தை உடைத்து அவரை பிரிட்டிஷ் முகவராக காட்டுகின்ற அளவுக்கு கொண்டு போய் ஒரு இழிநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இது இந்த தேசம் விழித்துக் கொள்வதற்கான சரியான தருணத்தை தந்திருக்கிறார்கள். இந்த நெஞ்சை அவர்கள் இப்பொழுது கக்குகின்ற துணிச்சலை எப்போது பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் மத்தியிலே நடந்திருக்கின்ற ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு. ஆக பாஜக ஆட்சியின் பிரதிபலிப்பு பிம்பத்தை இங்கே பார்க்க முடிகிறது. அதாவது காந்திசம்னு சொல்கிறோன்னா அந்த காந்தியினுடைய அஹிம்சை இல்லை காந்திசத்தினுடைய மற்ற கொள்கைகள் இதையெல்லாம் இந்தியாவில் யாராவது ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னா சாமானிய மக்களிடம்தான் காந்தியினுடைய கொள்கைகள் அனைத்தும் போய் இறங்கி இருக்குது, வலுவாக இருக்கிறது. சாமானிய மக்கள் அத்தனை பேரும் எந்த மதம் ஜாதிங்கிற வித்தியாசம் இல்லாமல் அந்த அடிப்படை கோர் இது வந்து அவங்கக்கிட்ட அந்த ஃபேப்ரிக் இருக்குது. ஆனால் இன்றைக்கு எந்த அரசியல் கட்சியாது, எந்த இயக்கங்களாது காந்தியினுடைய அந்த இதை ஃபாலோ பண்ணுறாங்களான்னா ஒரு கட்சியும் சொல்ல முடியாது, எந்த கட்சியும் அதை கிளைம் பண்ண முடியாது. ஆனால் ஒவ்வொருவரும் காந்தி பெரிய காந்திக்காக வாதாடுவதோ இல்லை அவரை எப்படி சொல்லலாங்கிறதோ யார் ஃபாலோ பண்ணுறாங்கங்கிற கேள்வி தான் எனக்கு அடிப்படையாக இருக்கிறது. ஒரு பப்ளிக்காக நான் பார்க்கும்போது எந்த அரசியல் கட்சியிடமும் இந்த காந்தியத்தை பார்க்கவே முடியாது. காந்தியத்தை நாங்கள் பின்பற்றல, எந்த அரசியல் கட்சியும் பின்பற்றல. ஆனால் அரசியல் கட்சிகள் வாய் அளவில், உதட்டு சேவை அளவுலையாவது காந்தியை பற்றி நல்ல விதமாக பேசிட்டு இருக்கிறாங்க. காந்தியை பற்றி விமர்சிக்கிறவங்க காந்தியத்தை பின்பற்றுறவங்களா இருக்கிறாங்களா? அல்லது இந்திய விடுதலையில பங்கேற்றவர்களாக இருக்கிறாங்களா? காந்தி அளித்த பங்களிப்பை விட அதிகமாக நாங்கள் பங்களிச்சிருக்கிறோம், ஆனால் எங்களுடைய வரலாறு மறைக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற கோணத்துல காந்தியை விமர்சிக்கிறாங்களா அப்படின்னு நீங்க எப்படி அந்த கேள்வியை எப்படி பார்க்கறீங்க? இல்லை, அதுதான் சொன்னேன். இதை வந்து காந்தியை யாருமே ஃபாலோ பண்ணாத ஒரு நிலையில் காந்தியின் மீதான விமர்சனமும் தேவையில்லை. காந்திக்கு இவ்வளவு தூரம் தூக்கி பிடிக்கிற அரசியல் கட்சி அதுவும் அந்த இடத்துல கேள்விக்கு வருது. காந்தியை தூக்கி பிடிக்கிற அரசியல் கட்சிகள் காந்தியை பின்பற்றுபவர்களாக, காந்தியத்தை பின்பற்றுபவர்களாக இருந்தால் அந்த இடத்துல அந்த கிரெடிபிலிட்டி இருக்கும். ஆக அந்த இடத்துலையும் நான் கிரெடிபிலிட்டி பார்க்கல. காந்தியை விமர்சிப்பதற்கு யாருக்குமே தகுதி இல்லைங்கிறது தான். முடியாத
மிக உயர்ந்த கோட்பாடுகளை கொண்டவர்களை நம்ம ஐகானாக வச்சிருக்கிறோம். அது காந்தியினுடைய இது வந்து பின்பற்ற முடியாத விஷயங்கள் இல்லை. அவர் மிக சாதாரணமாக பின்பற்ற முடியாட்டாலும் பின்பற்றுவதற்கான முயற்சியில நம்ம இறங்குறதுக்காகவாவது அவரை வந்து அப்படி வச்சு பார்க்குறோம் அப்படிங்கிறத நீங்க ஏற்கல. அது சாமானிய மக்களுக்கு மிக எளிதாக கைவருகிற அந்த காந்திய சிந்தனைகள் ஏன் அரசியல் கட்சிகளுக்கு எளிதாக கைவரல? அவ்வளவு கஷ்டமான விஷயமா? இல்லை. இன்றைக்கு நாடு பல வகைகளிலும் நீங்கள் பிரித்து வச்சிருக்கிறீங்க. ஜாதியும் மதமும் இனமும் மொழியுமாக நீங்கள் பிரித்து இந்த இது பண்ணி வச்சிருக்கிறீங்க இல்லையா, பிரித்தாளும் சூழ்ச்சியில். அது ஒவ்வொரு அரசியல் கட்சியும் இதையா காந்தி சொன்னார். காந்தி வலியுறுத்தியது ஒற்றுமை. மத ரீதியாக ஜாதிய ரீதியாக எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் எல்லாம் ஒற்றுமையாக இருங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு ஒவ்வொரு கட்சியும் அந்த பிரித்தாளும் வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. காந்தியை நீங்கள் பேசாதீங்கன்னு சொல்றதுக்கும் எந்த கட்சியும் காந்திய சேர்த்த ஃபாலோ பண்ணல. காந்தியை விமர்சிக்கிற கட்சிகளுக்கும் அந்த தகுதி இல்லைங்கிறது தான். சாதியும் மதமும் மொழியும் வந்து கட்சிகளால் பிளவுபடுத்துவதற்காக உருவாக்கப்பட்டதா அப்படிங்கிறது வந்து சர்ச்சைக்குரிய இன்னொரு விஷயம். இந்த பகுதியை நிறைவு செய்யணும். நீங்க சொல்றதா இருந்தால் சுருக்கமாக சொல்லுங்க. இவர்கள் சாதியும் மதமும் பிரிக்குதுன்னு சொல்றாங்க. சாதியை கண்டுபிடித்தவர்களை சாடுவதற்கு தயாராக இல்லை. ஒரு அலட்சியம் என்பது இன்னொரு குற்றத்தை நியாயப்படுத்தி விடாது. சரியாக கல்லூரிக்கு போகவில்லை என்பது கல்லூரி கல்வியே கூடாது என்கின்ற கொள்கைக்கு மாற்று அல்ல. காந்தியை சரியாக பின்பற்றுங்கள் என்று சொல்லுங்கள். அதற்காக இவர்கள் இப்படி கடுமையான வார்த்தைகளால் விமர்சிப்பதை ஏதோ சர்ச்சைக்குரிய பேச்சு என்று பூசுவது போல சொல்லாதீர்கள். மிக கொடிய சமூக குற்றவாளிகள் இவர்கள் என்று அடையாளம் காட்டுங்கள். அதுதான், நீங்க சமூக ஆர்வலராக இருந்தால் சமூக குற்றவாளிகளை சரியாக அடையாளம் காட்டுங்கள். சமூக ஆர்வலராக இருந்தா அடையாளம் காட்டுங்கள். இல்ல, இதை வந்து சமூக ஆர்வலர்ங்கிறத விட ஒரு அரசியல் பார்வையோடையும் பார்க்கணும். ஏன்னா கட்சிகள் இதை பொலிட்டிக்கல் மைலேஜுக்கு தான் பயன்படுத்துறாங்க. அதையும் நாம கண்டனத்துக்குரியது. சாதாரண மனிதன் பிரதிநிதியாக சாமானியனாக நாங்கள் பார்க்கும்போது காந்தி என்ற ஒரு ஐகான், ஒரு பிம்பம் இன்றைக்கு தூக்கி பிடிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கு. ஏனென்றால் தொடர்ந்து பேச முடியும். கண்டிப்பா ஒரு மாதிரி சட்டம் போட்டு வரவே தவிர அந்த விடத்தில் தான் மாறுபடுறோம். ஜம்மு காஷ்மீர் சட்டமன்றத்தில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மேல பேசிய முன்னாள் முதலமைச்சர் உமர் அப்துல்லா காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய அரசமைப்பு சட்ட பிரிவு 370 ரத்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு, ஏற்கனவே அந்த பிரிவு வந்து கடந்த காலத்துல கொஞ்சம் கொஞ்சமாக நீர்த்து போய் இருக்கு. அதை உங்களால இதற்கு மேலும் நீர்த்து போக செய்ய முடியாது, உங்களால ரத்து செய்ய வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதற்கு என்ன பொருள்? உங்களால செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா நீங்க அதை செய்வதற்கு முயற்சி எடுங்கன்னு சொல்லி ஆளும் தரப்பை தூண்டுற மாதிரி அதுல ஒரு உணர்வு இருக்கா? கண்டிப்பா ஒரு சவால் விடுத்திருக்கிறார். இவருங்க கூட்டணியில் அவர் மசரத் ஆலம்பட்டை விடுவித்து ஒரு சங்கடத்தை கொடுத்தது மாதிரி இவர் வந்து உண்மையை உணர்த்தி இருக்கிறார். நான் உமர் அப்துல்லாவுடைய அடுத்த நோக்கம் என்னன்னா 370வது பிரிவை நீக்க முடியாது என்பதற்கு என்ன நேரடி பொருள் என்றால் காஷ்மீரியை இந்தியாவிலிருந்து பிரிக்க முடியாதுன்னு பொருள். அப்படி எடுத்துக்கொள்ளணும். 370 என்பது காஷ்மீரை இந்தியாவோடு இணைத்து வைத்திருக்கின்ற சங்கிலி. அந்த 370ஐ நீக்க வேண்டும் என்று வரலாறு அறியாத இந்த பாஜக அல்லது அறிந்தும் அதை மறைத்து தாங்கள் செய்ய வேண்டிய மலிவான அரசியலுக்கு இதை கருவியாக்கக்கூடியவர்கள் பேசினார்கள் என்று சொன்னால் அவர்கள் காஷ்மீரை இந்தியாவிலிருந்து பிரிக்கின்ற எண்ணம் உள்ளவர்கள் என்று தான் பார்க்க முடியும். 370ஐ நீக்க முடியாது என்று சொன்னால் காஷ்மீர் இந்தியாவோடு தான் இருக்க போகிறது என்று பொருள். ஆனால் இந்த பாஜக பண்ணுற இந்த மலிவான தந்திரத்தை பாருங்கள். இந்த 370 அவருடைய தேர்தல் அறிக்கையில் சொன்னார்கள். தேர்தல் நடக்கும்போதே ஒரு அறிக்கை வெளியிட்டாங்கல்ல, அதில் சொன்னாங்க. அது எங்கே பேசணும்? காஷ்மீருடைய சட்டமன்ற தேர்தலில் அவங்க பேசவே இல்லை. அதே போல் காஷ்மீர் மாநில ஜம்மு காஷ்மீர் பாஜக தலைவர் இருக்கார்ல ஃபயாஸ் அகமது பட், அவர் என்ன சொல்கிறாரு, 370 ஒரு காலத்திலும் நீக்க முடியாது, அது இருந்தே தீரும், அதை நீக்க வேண்டும் என்று சொல்பவர்கள் வரலாற்றை அறியாதவர்கள் என்று சொல்பவர் காங்கிரஸ் தலைவர் அல்ல, ஜம்மு காஷ்மீர் பாஜக தலைவர் சொல்கிறார். இது பத்திரிகையில் வருது. காஷ்மீரில் காங்கிரஸினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய குலாம் ரசூல் பட், அவர் யாருன்னா 51 அமைக்கப்பட்ட ஜம்மு காஷ்மீர் அரசியல் நிர்ணய அவை எப்படி இந்தியாவுக்கு ஒன்று அமைந்ததோ அது ஜம்மு காஷ்மீருக்கு ஒன்று அமைந்தது. அதில் உறுப்பினராக இருக்கின்ற உயிரோடு இருக்கிற 2 பேரில் அவர் ஒருத்தவர். அவரும் இந்த 370 நீக்க முடியாதுன்னு சொல்கிறார். அது 370 என்பது இந்தியாவோடு காஷ்மீரை இணைத்து வைக்கின்ற ஒரு அம்சம். என்ன அவங்க பேசுகிறாங்கன்னா, ஒரு மாநிலத்துக்கு மட்டும் தனி சிறப்பா என்று சொன்னால் காஷ்மீரை போல 11 மாநிலங்கள் இருக்கின்றது என்ற உண்மையை மறைக்கிறார்கள். 2வது, அது பிரிட்டிஷ் காலனி அல்லாமல் இந்தியாவோடு சேர்ந்த ஒரு மாநிலம், அதையும் மறந்துடக்கூடாது. இந்தியா முழுவதும் ஆகஸ்ட் 15 விடுதலை, காஷ்மீருக்கு ஆகஸ்ட் 15 விடுதலையா? இல்லை, அக்டோபர் 26, 1947. இந்த அடிப்படை உண்மைகளை எல்லாம் மறைத்து விட்டு
எல்லாம் ஒரே தேசம், எல்லாம் ஒரே மக்கள், எல்லாம் ஒரே மொழி, எல்லாம் ஒரே மதம் என்று பேசக்கூடிய இந்த பாசிச சக்திகளுடைய அரசியல் நாடகம் ஒரு முடிவுக்கு வருகிறது என்று தான் நான் இது பார்க்கிறேன். நீங்க உமர் பேசுனதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவர் வந்து நீடில் பண்ணி பார்க்குறாரு. பிடிபி அண்ட் பிஜேபியோட ஆட்சி வந்து நீடிக்கக்கூடாதுங்கிறதுல உமர் அப்துல்லாவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதை வந்து ஒரு சேலஞ்சு தான், ஒரு நீடில் பண்ணி பார்க்குறதுங்கிறத தான் அதை சொல்ல முடியும். இரவு 10 மணிக்கு மேலே பேசக்கூடாதுன்னு சட்டம் கொண்டு வந்தீங்களே, நான் பேசுகிறேன், உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்குற மாதிரி, சவால் விடுற மாதிரி, உங்களால் முடிஞ்சா அதை செஞ்சு பாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்படின்னு அது வந்து அரசுக்கு, கூட்டணிக்கு, ஆளும் கூட்டணிக்கு ஒரு ஒரு நெருக்கடியை அழுத்தத்தை கொடுப்பதற்கு தான். இவங்க வந்து ரொம்ப ஒரு போலியான கூட்டணி இது, இவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. அது பிஜேபிக்குமான ஒரு சேலஞ்ச். நீங்கள் உங்களுடைய மெயின் இதே வந்து இதுதான், 370 ஸ்கிராப் பண்ணுறது தான். ஆனால் நீங்கள் அதை விட்டு கொடுத்துட்டு தான் நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீங்க. ஆக 2 பேருமே ஒரு பொலிட்டிக்கல் இதுக்காகத்தான் நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்க. அதிகாரத்தின் மீது இருக்கிற பற்றுதல்னால உங்களுடைய அவங்க ஐடியாலஜியை விட்டுட்டு தான் நீங்கள் இதில் சேர்ந்துருக்கிறீங்க. உங்களுடைய போலித்தனத்தை நான் எக்ஸ்போஸ் பண்ணுறேங்கிற மாதிரியான ஒரு சேலஞ்சு தான் உமர் அப்துல்லா. ஆனால் இவர் சொன்ன மாதிரி 370 வந்து காஷ்மீரை இந்தியாவோடு இணைக்கிற பிணைப்பு சங்கிலி அல்ல. அது இந்தியாவிலிருந்து காஷ்மீரை பிரித்து வைக்கிற ஒரு இதாக தான் நான் 370 பார்க்குறேன். 370 இருக்கிற வரை காஷ்மீர் வந்து இந்தியாவோடு ஒரு நாளும் இன்டகிரேட் ஆகாது. அந்த மாதிரியான ஃபீலிங் அந்த மக்களுக்கு வரவே வராது. உணர்வுபூர்வமாக இணையணும் அப்படின்னா மற்ற மாநிலங்கள் இணைஞ்ச மாதிரி காஷ்மீர் இணைஞ்சிருக்கணும். இந்த விஷயத்தில் பிஜேபி வந்து இந்த மாதிரியான ஒரு வோலட்டைல் ஒரு பொலிட்டிக்கல் களத்திற்குள்ள பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கிற ஒரு இடத்துல நீங்கள் உங்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடில் இருக்கிற பிடிபியோடு நீங்கள் கூட்டணிக்குள்ளே போகும்போது என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், அதை நாம் எப்படி எதிர்கொள்ளணுங்கிற ஒரு ப்ரீ பிளான்டு ஒரு திட்டங்களோட தான் நீங்கள் போயிருக்கணும். ஆனால் அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லாமல் போன மாதிரி பிரதமர் வந்து பார்லிமெண்ட்டில் பேசும்போது சொல்கிறாரு, இந்த மாதிரி அவரை விடுதலை செய்தது தெரியாது எங்களுக்குன்னு. எப்படி தெரியாதுங்கிற வார்த்தையை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆக நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை காங்கிரஸால் மிக மோசமாக சிக்கலுக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு விஷயத்தை பிஜேபி பல வருடங்கள் கழித்து அங்கே ஆட்சியில் பங்கெடுக்கிற மாதிரி ஒரு நிலைக்கு போறீங்கும்போது அதை சரியான முறையில் அரசியல் ரீதியாக நீங்க எப்படி முன்னெடுக்க போறீங்கங்கிற திட்டம் இல்லாமல நீங்க இதுக்குள்ள போனீங்க. சொல்றீங்க முஃப்தி முகமது சையத் பதவி ஏற்கும் போது அவருக்கு முன்னால மூவர்ண கொடியோட சேர்த்து காஷ்மீர் கொடியும் இருக்கு. அங்கே அது பிரதமர் நரேந்திர மோடி அந்த பதவியேற்பு விழாலையும் கலந்து கொண்டுட்டு தான் இருக்கிறாரு. மாநிலத்தின் கொடியை, மாநிலத்திற்கென்று ஒரு கொடியை வச்சு அதை வந்து மூவர்ண கொடியோட சேர்த்து வைக்கிறதுல பிரதமரும் பங்கேற்கிறார். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து சட்டவிரோதம் அல்ல அப்படிங்கிற புரிதலை அது கொடுக்குது. அல்லது சட்டவிரோதம் அல்லங்கிற புரிதலை கொடுக்குது. ஆனால் அங்க இருக்கக்கூடிய சிறப்பு சலுகைகள், மற்ற மாநிலத்துக்கு இல்லாத சிறப்பு சலுகைகளை எல்லாம் பற்றி காங்கிரஸ் அதை செஞ்சிருச்சு, இதை செஞ்சிருச்சுன்னு கடந்த காலத்துல கடுமையான விமர்சனம் செய்த பாரதிய ஜனதா கட்சி, அந்த காங்கிரஸுக்கு மாற்றாக ஒரு மிகப்பெரிய பிம்பமாக உருவாக்கப்பட்ட நரேந்திர மோடி அந்த இடத்துல போய் சாதாரணமாக அதை ஒரு சகஜமாக எடுத்துட்டு அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு வராரு. அதாவது எனக்கு அந்த உட்கார்ந்துட்டு வர்றதுல கூட ஏன்னா எக்ஸிஸ்டிங் லா வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணது. அதனால அவர் எக்ஸிஸ்டிங் லா அப்படி இருக்குங்கிறத வெளியூர் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கா? இல்ல. ஆமா இருக்குது. அதை சொல்லித்தான் அவங்க வந்து அதை செய்றோமா? ஆனால் அந்த இடத்துல பிரதமர் அந்த இடத்துல உட்கார்ந்துருந்தது கூட எனக்கு பிரச்சனையாக தெரியல. ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஆட்சிக்குள்ளே போனது, ஒரு எதிர் சக்தியோடு சேர்ந்து நீங்கள் ஆட்சி அமைக்க போறீங்கும்போது, ஆட்சியில் அமர்ந்திருக்கிறீங்கும்போது நீங்கள் களத்தை ரெடி பண்ணுறதுக்காக நீங்கள் போறீங்கிற ஒரு புரிதலோடு நாங்கள் அதை பார்க்கணும். அப்படின்னா என்ன மாதிரியான களத்தை நீங்கள் ரெடி பண்ணுறீங்கன்னு பார்த்தா அந்த இவரை வந்து ரிலீஸ் பண்ணது தெரியாதுன்னு பிரதமர் சொல்கிறது அது மிக மிக பொறுப்பற்ற ஒரு வாதம். அதை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ரெண்டாவது அந்த இடத்துல அஃப்ஸ்பாவை வந்து கிராஜுவல் இதில் வந்து வெளியேற்றுவது, இல்லை 370 பற்றி பேசவே மாட்டோம்னு சொல்லி, இதையெல்லாம் என்ன மாதிரியான நிலைப்பாடுகள், இதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க? ஆக முஃப்தியினுடைய முழுக்க முஃப்தியினுடைய நிலைப்பாடுகள் தான் அந்த இடத்துல எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கே தவிர பிஜேபியினுடைய சார்பாக இவங்க வந்து என்ன காம்ப்ரமைஸ் போயிருக்காங்கன்னு ஃபுல்லாக இவங்க தான் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இது நாள் வரை பிஜேபி வைத்த அந்த விமர்சனங்கள், காங்கிரஸ் மீதாகட்டும் இல்லை காஷ்மீரின் நிலை குறித்த விமர்சனங்களாகட்டும், இது எல்லாமே வந்து இப்போ ஜஸ்ட் அப்படியே மாறி அந்த என்ன நிலைப்பாடு இருந்ததோ அதை அப்படியே ஒத்துக்கொண்டு போகிற மாதிரியான பிஜேபியினுடைய செயல்கள் இருக்கு. அப்போ இது மிகப்பெரிய கேள்வி எழுக்கிறது. என்ன மாதிரியான இதை நீங்க செய்ய போறீங்க அப்படிங்கிறது இதுவரை தெளிவாக தெரியல. 12 வருஷத்துக்கு முன்னாடி முஃப்தி முகமது சையதும் காங்கிரஸும்
ஒரு கூட்டணி அமைச்சரவையை ஏற்படுத்திய போது என்ன நிலை இருந்ததோ அதற்கும் இந்த கூட்டணிக்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. பெரிய வித்தியாசமே இல்லை. ஏன்னா ஒரு சின்ன வகையிலையாவது நீங்க உங்களுடைய நிலை, ஏன்னா கம்ப்ளீட்டாக ஒரு மாற்று இதை நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்க, உங்களுடைய கோர் ஐடியாலஜியில் ஒன்றாக அது இருந்தது. அப்படிங்கும்போது நீங்கள் களத்திலையாவது ஏதாவது செய்து காமிக்கணும். இல்லை ஒரு விஷயம் நடக்கும்போது உங்களுடைய நிலை அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எனக்கு தெரியவே இல்லைன்னு பிரதமர் சொல்லும்போது முழுக்க முழுக்க அது ஒரு இன்னபிலிட்டி, ஒரு இன்னெஃபிஷியன்சி எல்லாமே வந்து அந்த இடத்துல தெரியுது. இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கங்கிறது பெரிய கேள்வி தான். அவங்க சொன்ன கருத்தெல்லாம் வரவேற்கணும். ஒரு இன்னபிலிட்டி, இன்னெஃபிஷியன்சி, இன்கிரெடிபிலிட்டி, என்ன வார்த்தை சொன்னாலும் அது மத்திய அரசுக்கு தகும் என்கின்ற அவர்கள் இந்த அபூர்வமான தருணங்கள், இவர்கள் இது மாதிரி பேசுகிற அந்த ஒரு தருணம் இன்றைக்கு என் முன்னிலையில் நிகழ்ந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தெரிவிக்கிறேன். நான் கேட்குறேன், எந்த பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தவை என்று நீங்கள் உறுதியாக பேசக்கூடிய அணியில் இருக்கக்கூடிய பாஜகவினர் சில நூற்றாண்டுகள், சில பத்தாண்டுகள் முன்னால் இருக்கக்கூடிய காஷ்மீருடைய வரலாற்றை முற்றாக நிராகரித்து விட்டு பேசுவது என்ன முறை? இன்றைக்கு எந்த நிர்பந்தத்திற்கு போனீர்கள்? காஷ்மீர் கொடி பறக்கின்ற இடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி போய் அமர்கிறார். நீங்கள் எதை மக்களிடம் பேசி வந்தீர்கள்? 370 குறித்து உங்களுடைய கடந்த கால பேச்சுகள் என்ன? இன்றைய நிலை என்ன? அப்ஸ்பா என்று சொல்லக்கூடிய ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டம் பற்றி நீங்கள் உலகுக்கு முழங்கியது என்ன? காஷ்மீர் தேர்தலில் நீங்கள் நடந்து கொண்ட முறை என்ன? இதெல்லாம் பார்க்கணும். இந்திய நாட்டில் காஷ்மீர் ஆயுதப்படையினருக்கான சிறப்பு அதிகார சட்டத்தில் அவங்க எந்த காம்ப்ரமைஸும் பண்ண மாதிரி இல்ல. காம்ப்ரமைஸ் அது இல்லாத சூழலை உருவாக்குவோம் என்றெல்லாம் பேசியிருக்கிறாரு தேர்தல் நேரத்தில். இல்லாத சூழலை உருவாக்குற அளவுக்கு சமாதானம், அது மறைமுகமாக அந்த மக்கள்கிட்ட நேரடியாக போய் அப்ஸ்வாவை நாங்கள் நீக்க முடியாது, முடிந்தால் எங்களுக்கு வாக்கு போடுங்கள் என்று கேட்கவில்லை. அதை பூசி மெழுகி பேசி தங்கள் நிலைமையை மிகவும் இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு அதை நீக்குவதற்கான முயற்சியில் அரசு ஈடுபடவில்லை. அதை உமர் அப்துல்லா தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்கிறார். நீங்கள் 370 பற்றி பேசாதீர்கள், நான் சில மாவட்டங்களில் இந்த சிறப்பு அதிகார சட்டத்தை நான் நீக்க முயற்சி செய்தேன், அது என்னால் முடியால் போய்விட்டது. ஆனால் நீங்கள் மாநில அரசிடம் இருந்த அதிகாரத்தை மத்திய அரசிடம் ஒப்படைத்து விட்டீர்கள். அது காமன் மினிமம் ப்ரோக்ராம், குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்தில் அது மத்திய அரசு இறுதி முடிவு எடுக்கும் என்று தான் இருக்கிறது. அதை சுட்டிக்காட்டி குத்தி காட்டி பேசுகிறார் உமர் அப்துல்லா. இப்போ நாம் பார்க்க வேண்டியது, இது காஷ்மீரில் மட்டுமல்ல, இரோன் ஷர்மிளா என்ற மாபெரும் தியாகி இத்தனை ஆண்டு கால உண்ணாநிலை அறப்போராட்டத்தை நடத்தி கொண்டே இருக்கிறார். 15 ஆண்டு காலம் அவர் பட்டினி போராட்டம் நடத்துவது எதற்காக? அந்த சட்டம் எவ்வளவு கொடுமையானது என்று மக்கள் உணர வேண்டும். அங்கே மணிப்பூர் மக்கள் எல்லாம் பெண்கள் ஆடை இல்லாமல் அணிவகுத்து வந்து அந்த சட்டத்தின் கொடுமையை எதற்கு உணர்த்தினார்கள்? இந்த நாட்டில் ஒரு மனிதனை வந்து இந்த கொடூர சட்டங்களால் சகஜ நிலைமையை கொண்டு வந்து விட முடியும் என்று சொன்னால் இன்று என்றைக்கோ அது காஷ்மீரிலே வந்திருக்கும். நீங்கள் பொடா சட்டம் என்ற பொல்லாத சட்டத்தை கொண்டு வந்த பிறகுதான் நாடாளுமன்றத்தின் மீது தாக்குதல் நடக்கிறது. நீங்கள் சட்டத்தின் மூலம் எந்த ஒரு குற்றத்தையும் தடுத்து நிறுத்துவதை விட அதை முறையாக பயன்படுத்துவது, அதற்கு பின்னால் அரசியல் நோக்கம் இருக்கும் பொழுது தடா சட்டத்தை கொண்டு வந்தார்கள். எதற்காக? ராஜீவ் வழக்கிலே கொண்டு வந்தார்கள். அதுக்கு முன்பு தடா சட்டம் கிடையாது. அந்த சட்டத்தில் இருக்கின்ற ஓட்டைகள் எல்லாம் அதற்கு பிறகு அதனுடைய ரிவ்யூ பேனல் தந்த அறிக்கையில் இது மிக மிக தவறாக பயன்படுத்தப்பட்டதை தான் நமக்கு தெரிய வந்தது. அப்பாவிகள் தூக்கு கயிற்றில் அவர்கள் உயிர் ஊசலாடி கொண்டிருப்பதை இன்றைக்கு பார்க்கிறோம். ஒன்று, அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா, மணிப்பூர், மிசோரம், நாகாலாந்து, திரிபுரா, ஜம்மு காஷ்மீர், இது எல்லாத்துலயும் இருக்கு. ஹிமாச்சல பிரதேசம் சிறப்பு நிலை இருக்குது. அந்த சிறப்பு நிலையெல்லாம் பேசாமல் 370 பேசுவதற்கு என்ன காரணம்? அங்க முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். நீங்கள் நடத்துகின்ற அந்த சங் பரிவார அரசியலுக்கு இது ஒரு உதவியாக இருக்கிறது. இப்பதான் காஷ்மீர்ல அவங்க அதை பத்தி பேசவில்லை. இவர் இரண்டாவது கூட்டாளியாக பாஜக பேசுகிற மதவாதம் என்பது பதவியை அடைவதற்கான ஆதாயவாதம் என்பது ஒவ்வொரு முறையும் அம்பலமாகி வருகிறது. இது அப்பாவி ஒரு டெவலப்மெண்ட் தானே. அதாவது வெறுப்பு அரசியலை விதைக்கின்ற ஒரு கொள்கையை தூக்கி தள்ளிட்டு பதவி அரசியல் ஜோதியில கலந்துடுறாங்க. ஜோதியில கலந்தது உலகுக்கு தெரியப்படும். இவர்கள் இன்னும் புனிதர்களாக இவர்கள் அந்த சுயம் சங்குடைய அந்த கொள்கையை நிறைவேற்றி ஒரு இந்து ராஷ்டிராவை உருவாக்கி கொடுப்பார்கள் என்ற அதை கலைந்து விட்டு இவர்கள் பதவிக்காக எதையும் செய்யக்கூடியவர்கள் என்பதைத்தான் இவர்கள் நிரூபித்தவர். அது ஒரு அதாவது தவறான, அதாவது கொலை செய்ய போகிறவன் கொள்ளையடிக்க ஆரம்பித்தான் என்பது தொழில் மாற்றமாக இருக்கலாம்.
தொழில் மாற்றம். ஆனால் அது ஒரு குற்றம், இது ஒரு குற்றம். அதை சொல்லி இதை செய்கிறார்கள் என்பதுதான். இல்ல இது எப்படி அரசியல் பார்வையில அவர் பார்க்கறாரு அப்படின்னா 370 பேசக்கூடாதுன்னு முதல்ல சொல்றாரு. இப்ப பிஜேபி 370 அங்க பேசலைங்கும் போது அரசியலுக்காக அதிகாரத்துக்காக எதை வேணாலும் செய்யலாம். அந்த எதை வேணாலும் 370 அவங்க பேசாதது நல்லதா கெட்டதா? அவர் அதை பேசாததை வரவேற்கிறாரா இல்லையாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆனா அரசியல் நிலைப்பாடில இருந்து அவங்க எது பண்ணனாலும் எதிர்க்கணும். இந்த மாதிரியான அரசியலை வந்து நாம பேச முடியாது. இது ஒரு கொஞ்சம் அறிவு ரீதியாக எடுத்துட்டு போகணும் அப்படின்னா காஷ்மீர்ல இன்னைக்கு பண்டிட்டுகளுக்கு அவங்க 3000 பண்டிட்ஸ்க்கும் என்னமோ அரசு பதவிகளை கொடுக்குறாங்க. அந்த வெஸ்ட் பாகிஸ்தான் ரெஃப்யூஜிஸ் பற்றி பேசும்போது பண்டிட்டுகளுக்கான ரீஹாபிலிட்டேஷனையும் அவங்க பேசுகிறாங்க. அந்த இதை பிஜேபி முன்னெடுக்கிறதானா எடுக்கிறாங்க. ஆனால் அரசியல் ரீதியாக இந்த மாதிரி அப்ஸ்பாவை இது பண்ணணுங்கிறதுக்கு நாம் வந்து அது இது பண்ண முடியாது. ஏன்னா அங்கே இருக்கிற அரசு கிராஸ் பார்டர் டெரரிசம் ஆகட்டும், உள்ளே இருக்கிற பிரிவினைவாதிகள் பேசுகிற பேச்சாகட்டும், காஷ்மீர் ஒரு நாள் அந்த இதெல்லாம் நாம் அப்ஸ்பாவை எடுத்தோம்னா என்டையர் இந்தியாவுக்கு ஆபத்து. ஆக சும்மா வந்து அரசியல் ரீதியாக அப்ஸ்பாவை எடுக்கணும்னு சொல்லி இங்கிருந்து பேசுவது இந்தியாவை வந்து பாதுகாப்பற்ற ஒரு நிலைக்கு இருக்கும். கிராஸ் பார்டர் டெரரிசம் இல்லைன்னு சொல்ல முடியுமா காஷ்மீரில்? அப்போ அந்த மாதிரியான ஒரு ரோக் கண்ட்ரி இருக்கும்போது நாம அப்ஸ்பாவை அந்த இடத்துல மெயின்டைன் பண்ணி தான். பாகிஸ்தானுடைய ஆக்கிரமிப்புக்குள்ள இருக்கக்கூடிய காஷ்மீரை இந்திய வரைபடத்திலிருந்து எடுக்கிற செயலையும் அதுக்கு பிறகு வருத்தம் தெரிவிக்கிற செயலையும் நம்ம பார்க்கிறோம். இது எப்படி இந்த தரப்புல இருந்து அதை அந்த வரைபடத்தில் அது இடம்பெறாத ஒரு வரைபடத்தை எப்படி இவங்களால வெளியிட முடியுது? அதுக்கப்புறம் அச்சு பிழை அல்லது ஏதோ ஒரு பிழைன்னு சொல்லிட்டு எப்படி அதை சரி செய்வதற்கு முடியுது? அது இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அதெல்லாம் நிறைய அச்சுப்பிழை இந்த 8 மாத காலங்களில் பார்க்க முடியுது. அச்சச்சோ பிழை நிறைய பிழைகளை பார்க்க முடியுது. அதுக்கு வந்து ஒன்று செய்யலாம். எப்படி இண்டஸ்ட்ரியல் எஸ்பெனர்ஜி நம்ம பார்த்தோமோ அது மாதிரியாக உள்ள அரசு எந்திரத்துக்குள்ளேயே பலவிதமான எதிர்நிலைகளை உடைய அதிகாரிகள் இருக்கலாம். அவர்களுடைய காரணங்களால இந்த மாதிரியான தவறுகள் நடக்கலாம். ஆனா இதெல்லாம் வந்து நம்ம காரணமா சொல்லலாமே தவிர பொறுப்பு வந்து அரசுக்கு தான். அந்த மாதிரியான தவறுகளை அரசு தரப்புல இல்ல, அமைப்பு தரப்புல, அமைப்பின் தலைமை பீடத்துல அவங்களுடைய அதிகாரப்பூர்வமான பத்திரிகையில வரக்கூடிய வரைபடத்திலயும் இதே மாதிரி வந்ததுன்னா அதுதான் அதெல்லாம் பிரச்சனை. அங்கேயே ஊடுருவல்னு சொல்ல முடியுமா? இல்ல இல்ல அப்படி சொல்ல முடியாது. அரசு ரீதியாக சொல்லும் போதுதான் நான் அதை சொன்னேனே தவிர இந்த மாதிரியான இது வரும்போது இதெல்லாம் கண்டிக்கத்தக்க ஒரு செயலாக நான் பார்க்கிறேன். சுருக்கமான பதில் தான். இவர்கள் சரி செய்ய வந்தவர்கள் இல்லை, பிழை செய்ய வந்தவர்கள். ஆகவே பிழைகள் இங்கே சகஜம். 370 அவங்க பேசலைங்கறத நீங்க வரவேற்கிறீங்களா? நல்ல கேள்வி. 370 அவர்கள் பேசாததை நீங்கள் சரிங்கிறீங்களா? பேசாத நிலை உங்களுக்கு ஏற்பட்டு விட்டது அல்லவா? நீங்கள் யதார்த்தத்தை புரிந்து விட்டீர்கள் அல்லவா? உங்களுடைய கட்சியின் கொள்கையாக அதை அறிவித்து விடுங்க, நாங்கள் பேச மாட்டோம்னு. நீங்க மீதி பகுதியில் ஏமாற்றாதீர்கள் மக்களை. காஷ்மீரின் 370வது பிரிவை நீக்குவோம்னு நீங்க முதல்ல சொல்லிட்டு இருந்தீங்க. உங்களுடைய தேர்தல் இதில் வெளியீடு அறிக்கையில் அதை வெளியிட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் அதை திரும்ப பெற்றுக்கொள்ளுங்கள். அது காஷ்மீரை இணைத்து வைக்கின்ற கண்ணி. எப்படி 11 மாநிலங்களுக்கு இந்த சிறப்பு நிலை அந்தஸ்தை இந்திய அரசியல் சாசனம் தந்திருக்கின்றதோ அதுபோல அந்தஸ்தை தந்திருக்கின்றது. இதில் நான் சுருக்கமாக பார்க்குறது 370ஐ நிலத்தரகர்கள் எதிர்த்தே தீர்வார்கள். ஏனென்றால் அந்த 370 இருக்கிற முக்கியமான பிரச்சனை மீதியெல்லாம் நீர்த்து போயிடுச்சு. பல சட்டங்களை வச்சுருந்தாங்க. அது காலகாலத்துக்கு இந்த திருமணம் தொடர்பான சட்டங்கள் நீர்த்து போய்கொண்டே இருக்கிறது. அது அசைக்க முடியாமல் இருப்பது வெளி மாநிலத்தவர் காஷ்மீரில் நிலம் வாங்க முடியாது என்பதுதான். இன்றைக்கு காஷ்மீரை பூலோக சொர்க்கம்னு அந்த காலத்தில் வர்ணிப்பாங்க. அந்த சொர்க்கம் இன்றைக்கு மனிதர்கள் நரகமாக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்தின் மீது பலருக்கும் குறி இருக்கிறது. அந்த இடத்தை நீங்கள் யாருக்கோ தாரை வார்க்க விரும்புகிறீர்கள். அங்கே இடம் வாங்க முடியாது, உங்களுக்கு நெருடலை தருகின்றது. எனவே அதை பற்றி பேசினீர்கள். இன்றைக்கு ஆட்சிக்கு வந்து விட்டீர்கள். அவர்கள் நீ பேசுவதற்கு வாய்ப்பு இல்லைங்கிற நிலைமை தான். நான் ஒன்று கேட்குறேன், இந்த 370 காஷ்மீரில் நீக்கணுங்கிற நிலைமையை மாற்றி எல்லா மாநிலங்களுக்கும் பரவலாக்க வேண்டும் என்பதுதான் தேசிய இனங்களின் விடுதலையை விரும்புகின்ற ஜனநாயக கோரிக்கையாக இருக்க முடியும். ஏன்னு சொன்னால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எல்லாரும் நான் இனவெறியை தூண்டலை, மொழிவெறியை தூண்டலை, எல்லாரும் இங்கே வந்து வாழலாம். ஆனால் தமிழர்களை அடிமைப்படுத்துகின்ற அளவுக்கான சூழல் இருக்கிறது அல்லவா? தமிழருக்கு வீடு கிடையாது என்று சென்னையில் எழுதி போடுற அளவுக்கான சூழல் இருக்கிறது அல்லவா? இந்த கொடுமைக்கு தீர்வு வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் கூட இதனுடைய விரிவு வர வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு தேசிய இன உணர்வை பேசக்கூடியவருடைய உணர்வாக இருக்கிறது. ஆல்ரெடி வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலமும் தனித்தனி தீவுகளாகத்தான் இணங்கி கொண்டிருக்கிறது. ஒரு ஃபெடரல் செட்டப்பில் இருக்கிறோமே தவிர தமிழ்நாடு அதற்குரிய இதில் இருக்குது, ஆந்திரா அதற்குரிய இருக்கல, எந்த இதற்கும் ஒரு காமன் இதுங்கிறது பாண்டுங்கிறது இல்லாமலே போயிட்டது மொழிவாரியாக பிரித்ததுனால. இப்போ 370 எல்லா மாநிலங்களுக்கும் பிரித்தா அந்தந்த மாநிலத்துக்காரங்கள் தான் அந்தந்த மாநிலங்களில் நிலம் வாங்கலாம், இடம் வாங்கலாங்கிறது என்ன மாதிரியான
இன்டகிரேஷனை கொண்டு வரும். ஒரு தவறான இதை வந்து அங்கேயே தவறுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அத்தனை மாநிலங்களுக்கும் கொண்டு வர்றதுங்கிறது மக்களை பிரித்தாளுகிற இன்னும் பெரிய அளவில் பிளவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இதாகத்தான் இருக்கும். நாம இந்தியாங்கிற ஒரு நாட்டின் கீழ் ஒரு அம்பர்லா கீழே இருக்கிறோம் அப்படின்னா அந்த இன்டகிரேஷன் மிக முக்கியமானது. இங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து போய் வட மாநிலங்கள்ல நான் ஒரு இடத்த வாங்கி செட்டில் ஆறேன்னா எனக்கு அந்த உரிமை இருக்கணும். காஷ்மீர்ல இருந்து யார் வேணாலும் வெளியில வந்து வாங்க, அப்ப அந்த இதையும் நீங்க ஸ்கிராப் பண்ணணும்ல. காஷ்மீர்காரங்களுக்கு காஷ்மீர்ல தான் இடம் இருக்கணும், வெளியில வந்து வாங்கக்கூடாதுங்கிறது இருக்கணும்ல. ஒரு சைடை திறந்து விட்டுட்டு இன்னொரு கேட்டை மூடணுங்கும் போது அது எந்த வகையிலும் நியாயமான நிலைப்பாடு கிடையாது. இல்ல, நிலம் வாங்குவதில் வரைமுறைகள் நிறைவு செய்யற இடத்துல சுருக்கமாக சொல்வது, ஒரு வீடு குடியிருக்கிறது வாங்கிக் கொள்வதெல்லாம் பேசல. இந்திய நாடு என்பது எல்லாருக்கும் பொதுவாக இருக்க வேண்டும், சரி. ஆனால் இங்கே இருக்கின்ற நிலங்களை எல்லாம் மொத்தமாக வாங்கி கொண்டு நீங்கள் வந்து வாழ்வதை தவறு என்று சொல்லவில்லை. இங்கே இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்களை அடிமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு அது நிலைமை போகிறது என்பதுதான். நீங்க வீடு வாடகைக்கு தர மாட்டேங்கிறீங்க, பியூர் வெஜிடேரியனை எழுதி வைத்தெல்லாம் நடத்துறீங்க. இது வந்து அது போல ஒவ்வொரு மண்ணின் மைந்தனுக்கும் அவனுடைய மண் மீது அக்கறை இருக்குங்க. இது வந்து இந்த வரலாறை நீங்கள் புரிந்து கொண்டால் இந்தியாவின் பிற பகுதிகள் பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்றன, காஷ்மீர் பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்ற ஒரு தேசம் அல்ல என்பதை புரிஞ்சுங்க. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.